டூரிங் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் மணிகண்டன். வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதுமே நம்ம கமெண்ட் செக்ஷனுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு போவோம். இன்றைக்கி சுரேஷ்குமார், யாருக்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது போலையே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை நம்ம சொல்லணும் அப்படின்றக்காக சொல்லலை, பீஸ்ட் மேலே அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்றக்காக தான் சொன்னது. நதீம் ஜான், ஜீவா அண்ட் அருண் விஜயோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் போடுங்க ப்ரோ. கண்டிப்பாக போட்டுடலாம் ப்ரோ. கைப்புல ஹீரோ மாதிரியே இருக்கீங்க ப்ரோ, சீக்கிரம் ஹீரோ ஆகிடுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அதுக்கப்புறம் ரங்கநாதன், வாட் ஹேப்பன் டு டூரிங் டாக்கீஸ், ப்ளீஸ் ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒன்றும் இல்லை, சர்வர் ப்ராப்ளம் தான், திருப்பி வந்துடும். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, கூடிய விரைவில் வந்துடும். நீங்கள் இவ்வளோலாம் பயப்பட தேவையில்லை. கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து ஷோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு படம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தில் சாங்லாம் சூப்பர் டூப்பராக இருக்கும், ஹிட்டாக இருக்கும். நாம் என்ன நினைப்போம் அப்படின்னா, மியூசிக் டைரக்டர் இந்த 5 சாங் கம்போஸ் பண்ணியிருக்காரு, படத்தில் இருக்கு, சூப்பராக இருந்திருக்கு அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அந்த மியூசிக் டைரக்டர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி நிறைய டியூன்ஸ்லாம் போட்டு அந்த படத்துக்காக சாங்லாம் எழுதி முடிச்சிருப்பாங்க, கம்போஸ்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஹீரோக்கள் டைரக்டர்லாம் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, அந்த சாங் அந்த படத்துக்கு கரெக்டான மூடுக்கு அது செட் ஆகிருக்காது. இல்லை இந்த சாங் கொஞ்சம் ஓவராக இருக்குது, இதுக்கு மேட்சாக இல்லாமல் இருக்குது, படத்துக்கு இந்த சாங் மேட்சாக இல்லாமல் இருக்குது, அதனால இந்த சாங் வேண்டாம், நம்ம வேற சாங் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சஜஷன் கொடுப்பாங்க. மியூசிக் டைரக்டர் வேற சாங் கம்போஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இப்போ இவங்க இந்த கம்போஸ் பண்ணாங்க இல்லையா, இந்த சாங்கை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே தூக்கி எல்லாம் போட்டுற மாட்டாங்க, கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. அதை எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வேற ஒரு டைரக்டர்லாம் வேற ஒரு கதைக்களத்தோட வராங்களா, இந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி மூடு உண்ட ஒரு கதை இருக்கும் இல்லையா, அந்த கதைகள்லாம் வரும்போது கரெக்டாக இந்த சாங்கை பயன்படுத்துவாங்க, அதுவும் சூப்பர் டூப்பராக ஹிட் ஆயிரும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் ஒரு படத்துக்காக கம்போஸ் பண்ணி வச்சு அந்த படத்தில் அந்த சாங் வராமல் வேற ஒரு படத்தில் அந்த சாங் மிகப்பெரிய ஹிட் எல்லாம் ஆயிருக்கு. அப்படி என்னென்ன சாங் வந்திருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்ல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். 2005 ரிலீஸ் ஆன படம் தான் சந்திரமுகி. இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு, சாங்கும் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் அவர்கள். வித்யாசாகர் அவர்களை புக் பண்ணும்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வித்யாசாகர் அவர்கள்ட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, எப்படியாவது படத்தில் 2 சாங்கை நீங்கள் ஹிட் பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா சந்திரமுகி படம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்த்து பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பாபா சரியா போகல அப்படின்ற காரணத்தினால சந்திரமுகியை எப்படியாவது ஹிட் கொடுத்தாகணும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் மனசுல இருந்தது. அதனால தான் வித்யாசாகர் அவர்கள்கிட்ட நல்ல ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தாரு. என்னன்னா, எப்படியாவது 2 சாங்கை நீங்க ஹிட் பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதான் வித்யாசாகர் அதுக்கு என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, என்ன சார் 2 சாங்கு, படத்துல இருக்க எல்லா சாங்குமே ஹிட் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த படத்துல எல்லா சாங்குமே சூப்பர் டூப்பர் ஹிட். அதுல முக்கியமா கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசக்கூடாதா, அப்ப இருந்த காலகட்டத்தில் நீங்க டிவியை ஓபன் பண்ணாலே போதும் இந்த சாங் தான் ப்ரொமோவா ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த சாங் சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசக்கூடாதா, இந்த சாங் எந்த படத்துக்காக வித்யாசாகர் ஃபர்ஸ்ட் அவங்க கம்போஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் அவர்களோட மதுரை படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துல கண்டேன் கண்டேன் அந்த சாங் இருக்கு இல்லையா, அந்த சாங்குக்கு பதிலாக தான் இந்த சாங் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தாரு. என்னவோ தெரியல, அந்த படத்துல இந்த சாங் கொஞ்சம் அதனுடைய போக்கு தன்மை எல்லாமே கரெக்டாக அமையாதனால கொஞ்ச நேரம் சாங்கை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சாங்கை தான் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த 2 சாங்குமே சூப்பர் டூப்பர் ஹிட் தான். மதுரை படத்துல கண்டேன் அந்த சாங்கும் ஹிட், சந்திரமுகி படத்துல கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசக்கூடாது சூப்பர் டூப்பர் ஹிட். ஆனா இந்த சாங்கை எதுக்காக அவர் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தாருன்னா, மதுரை படத்துக்காக தான் ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் லேட்டரா சந்திரமுகில ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. சலீம் படத்துல வர மஸ்காரா போட்டு மயக்கிறியே, இந்த சாங் பாடாத ஆட்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். விஜய் ஆண்டனி அவர்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அவர் புரியாத லைன் போட்டாலுமே ரொம்ப அட்ராக்டிவா கொடுத்துருவாரு. ஒரு தடவைனாவது அவரோட சாங்கை நம்ம பாடாம இருக்க மாட்டோம், அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பரா ஹிட் பண்ணியும் கொடுத்துருவாரு. இப்போ இந்த சலீம் படத்துல வர மஸ்காரா போட்டு மயக்கிறியே, இந்த சாங் எதுக்காக அவர் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தாருன்னா, எந்த படத்துக்காக கம்போஸ் பண்ணாரு அப்படின்னா, வேலாயுதம் படம், அதாவது நம்ம விஜய் அவர்கள் இருக்கார் இல்லையா, வேலாயுதம் படத்துல சில்லாக் சாங் இருக்கு இல்லையா, அந்த சாங்க்கு பதிலாக தான் மஸ்காரா போட்டு மயக்கிறியே அந்த சாங் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தாரு. சோ மஸ்காரா போட்டு மயக்கிறியே, மஸ்தானி பேசி மயக்கிறியே, இந்த மாதிரி இந்த லைன்லாம் வரனால இது தளபதி விஜய் அவர்களுக்கு செட் ஆகாது அப்படின்ற காரணத்தினால இந்த சாங்கை தூக்கி ஓரமா வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சில்லாக் சாங் இவர் கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறமே சலீம் படம் உருவாகும் போது ஒரு பாட்டு வேணும் அப்படின்றனால என்ன பண்ணாருன்னா, லேட்டரா நம்ம கம்போஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, இந்த சாங் அப்படியே போட்டு பார்ப்போம், நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங்கை பிளேஸ் பண்ணாங்க. இதுவும் சூப்பர் டூப்பரா ஹிட் ஆயிடுச்சு. ஸோ மஸ்காரா போட்டு மயக்கிறியே இந்த சாங் எதுக்காக கம்போஸ் பண்ணப்பட்டது, எந்த
படத்துக்காக கம்போஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா வேலாயுதம் படத்துக்காக வந்து கம்போஸ் பண்ணப்பட்டது. அதை வந்து லேட்டரா வந்து சலீம் படத்துல வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டது. 2 பாடலுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் தான். அடுத்ததா கத்தி படத்தில் வர இந்த சாங் இருக்கு இல்லையா, ஆத்து ஏலனி பார்த்த உடனே, இந்த சாங் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் அனிருத் எந்த படத்துக்காக கம்போஸ் பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்னா காக்கி சட்டை சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படத்துக்காக வந்து கம்போஸ் பண்ணி வச்சிருந்தாரு. அதுவும் எந்த சாங்க்கு பதிலாக அப்படின்னா காதல் கண்கட்டுதே அந்த சாங் இருக்கு இல்லையா, அந்த சாங்க்கு பதிலாக தான் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தாரு. முருகதாஸ் அவர்கள் யதார்த்தமா அனிருத் ஸ்டுடியோ அவங்களுக்கு போகும்போது இந்த ஆத்து ஏலனி சாங் தான் வந்து அந்த சாங்க்கு பதிலாக கம்போஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கே, இது வந்து கத்திக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங்கை வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ காக்கி சட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காதல் கண்கட்டுதே பாட்டுக்கு பதிலாக வந்திருக்க வேண்டிய பாட்டு என்ன அப்படின்னா ஆத்து ஏலனி சாங் தான் வந்திருக்கும். அதை முருகதாஸ் அவர்கள் கத்தி படத்துக்கு யூஸ் பண்ணிட்டாரு. ஆனா இந்த 2 சாங்குமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் தான். நிறைய மியூசிக் டைரக்டர் சாங்ஸ் கம்போஸ் பண்ணி அது வேற ஒரு படங்கள்லாம் வந்து சூப்பர் டூப்பராக ஹிட் ஆயிருக்கு. இது இதோட வந்து முடிய போறதில்ல. வர எபிசோட்ல வந்து இதை பாட்டாக நான் கண்டிப்பாக உங்களுக்காக வந்து சொல்றேன். ஸோ நீங்க தொடர்ந்து ஷோவை பாருங்க. இதோட நான் கிளம்புறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்ல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டல் பாய் ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜே அர்ஜுன் மணிகண்டன்.